அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முஹம்மது சாத். இதற்கு முன்பாக மணிவாசகன். என்னுடைய சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலரம்பட்டியில் நான் பிறந்தேன். நான் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவன், இந்து மதத்தை சார்ந்தவன். எங்கள் ஊரில் பள்ளிவாசல் கிடையாது, எங்கள் ஊரில் முஸ்லீம்கள் கிடையாது. நான் பள்ளிவாசலுக்கு போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் அளவுக்கு நான் போகணும். முஸ்லீம்களை பற்றி தவறான எண்ணங்களோ அதே போல் அறிமுகமோ எதுவுமே எனக்கு ஆரம்பத்தில் கிடையாது. நான் ஆரம்பத்தில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை எங்கள் ஊர்லேயே படித்தேன். 11ஆவது 12ஆவது பக்கத்து ஊரில் படித்தேன். இந்த 12th மார்க்கை ஸ்கூல் 2nd எடுத்ததுனால என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய மாமா எல்லாருமே சேர்ந்து திருச்சியில் ஒரு 3 காலேஜில் அப்ளிகேஷன் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். இது முன்னாடி உங்களோடய நான் இருந்துட்டேன், இப்போ உங்களை பிரிஞ்சு இருக்க போகிறேன், எப்படி இருப்புன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அத்தா அம்மா எல்லாம் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டர் நீ உன்னை தான் முதல்ல நான் படிக்க வைக்க போகிறேன். எங்கள் அண்ணனும் படிக்கலை, எங்கள் அக்காவும் படிக்கலை, நீ தான் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்க போகிற, நீயாவது என்னுடைய பேரை காப்பாற்றுன்னு சொல்லி நான் காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 3 காலேஜ், திருச்சி ஜமால் முஹம்மது காலேஜ், சென்ட் ஜோசஃபு, பிஷப் கீப்பர், இந்த 3 காலேஜில் சேர்த்து விட்டாங்க. 3 காலேஜ்லேயும் அப்ளிகேஷன் போட்டோன்னே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜமால் முஹம்மது காலேஜ் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஜமால் முஹம்மது காலேஜில் கிடைச்ச பிறகு நான் ஜமாலில் படித்தேன். பிபிஏ டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். பிபிஏ டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கும் பொழுது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு 3 நாளில் வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு. எனக்கு சரியான தமிழ் மீடியத்திலே படித்ததுனால இங்கிலீஷ் எனக்கு சரியான முறையில் தெரியாது. அது இல்லாமல் எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நான் வந்துடலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தாவும் சொன்னாங்க, இல்லை நீ படித்து தான் ஆகணும், நீ படிச்சிரு. ஏன்னா ஃபீஸ் கட்டிட்டோம் 15-20 கிட்ட, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் விவசாய குடும்பம், அதனால் நீ படித்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. சரி நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். 1 வருஷம் முடிஞ்சு, 2 வருஷம் முடிஞ்சு, 2ஆவது வருஷம் நோன்பு காலத்தில் ஃபஸ்ட்டு எல்லோரும் நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க. 2ஆவது வருஷம் முதல் நோன்பு வைக்க பிறகு கொஞ்சம் ஆய்வு செஞ்சேன். எனக்கு சாப்பாடு ஒரு 3:45 அளவுக்கு தான் ஹாஸ்டலில் சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அங்கேயே ஹாஜாமியான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். 3:45 கொடுக்கும்போது சாப்பாடு கொஞ்சம் விதையாக இருந்துச்சு. லேட்டாக சரியான முறையில் சமைக்கலை, சரியான முறையில் இது இல்லை. நான் நினச்சேன், இல்லை எப்படியா நோன்பு வச்சு பார்ப்போமே, முஸ்லீம்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. 2ஆவது நோன்புலேருந்து நோன்பு வைக்கிறேன். நான் கொஞ்சம் காலம் கடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நோன்பு ஆன பிறகு எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வீக்களத்துன்னு சொல்லி நண்பர்கள் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இஷாவுடைய தொழுகைக்கு கூப்பிட்றாங்கண்ணே, பள்ளி வாசலுக்கு வா, உனக்கு பிடிச்சா தொழுவு, இல்லை அப்படின்னா உன்னை நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வரேன் பார்ப்போம் எப்படின்ட்டு. அப்போ தான் இஷாவுடைய தொழுகை ஃபஸ்ட்டு தொழுகிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாது என்னம்மா அல்ஹம்து சூராவோ சனாவோ அத்தகையாத்து எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஓதனது எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை தான். சலாம் கொடுக்கும்போது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இப்படியே தான் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொன்ன பிறகு கடைசியில் பார்த்தோன்னு சொன்னால் கலிமாலாம் சொல்லவே இல்லை. ரமலான் முழுக்க 28 நோன்பு வச்சேன். கலிமாவோட வார்த்தை முஸ்லீமாக ஏற்றுக்கிறேங்கிற வார்த்தை நான் சொல்லவே இல்லை. இப்படியே நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் எங்கள் ஊருக்கு போய் கடைசி 10 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அப்பயும் நோன்பு வைக்கணும்னு வீட்டில் ஒரு ஆசை. வீட்டில் சாப்பாடு இருக்காது, ஏன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, இல்லைனா அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா சாப்பாடே இருக்காது. ஏன்னா தண்ணியை கொண்டு நோன்பு வச்சுருவேன். இப்படியே வயலில் வேலை செய்ய போவேன். வயலுக்கு வெயிலில் அப்படியே சுருண்டு போய் படுத்து கிடப்பேன். அல்லா என்னை காப்பாற்று. இப்படியே தான் போணுச்சு. எப்படியோ தெரில, உள்ளத்தை அப்படியே இறைவன் மாற்றினால நோன்பு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுன்னு சொன்னால் சிந்திக்க ஆரம்பித்தேன். என்ன சிந்திக்கணும்னு சொன்னால், ஒரே ஒரு இறைவன் தான் படைத்தவன், அவனை தானே வணங்கணும். எப்படி ஒரு மனுஷனுக்கு தாய் தந்தையர் ஒருத்தன் தான் இருக்க முடியுமோ, தாய் ஒருத்தன் தான் இருக்க முடியுமோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவள் பெற்றெடுத்தவள் ஒருவளாக தான் இருக்க முடியும். பல தாய் யாருக்குமே இருக்க முடியாது. படைத்த இறைவனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்க முடியுமே உடைய, பல இறைவன் யாருக்கும் இருக்க முடியாது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தேன். நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கடவுளில் பல கடவுளை வணங்குறோமே, பல கோயிலுக்கு போகிறோமே, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலில் உட்காந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். சிந்தித்த பிறகு தான் தெரியுது, ஒரே ஒரு இறைவன். வியாழக்கிழமை அசருக்கு பிறகு களிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி களிமா சொல்லி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டேன். வியாழக்கிழமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஜும்மாவுக்கு தொழுக போக முடியல. ஹாஸ்டலில் மாற்று மத நண்பர்கள்லாம் இருந்தாங்க, எங்கள் ஊருக்காரங்களாம் இருந்தாங்க.
முஸ்லீம் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு போகணும், நீலாம் போகக்கூடாது. நீ போனேன்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னை வீட்டில் சொல்லுவேன், பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க. நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவே தொழுக முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன்னு சொன்னால் தெரியாமையே தொழுக ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பையன் வந்து பள்ளிவாசலுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கான், நீங்கள் படிக்க தானே அனுப்பிவிட்டீங்க, இவன் என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு ஒரு 10 நாள் கழித்து வீட்டுக்கு போகிறேன். முகத்தில் இருக்கக்கூடிய கலர் இந்த நூறானியத்து வந்துருச்சு, ஒளி. இந்த ஒளி வந்த பிறகு இந்த பையன் நம்ம பையன் மாதிரியே தெரியல, துளுக்கை மாதிரியே இருக்கான், இவன் முஸ்லீம் ஆகிட்டானாட்டுக்கு, என்ன இப்படி அப்படின்னு சொல்லி நான் உன்னை பள்ளிக்கூடம் வந்து படிக்க தானே அனுப்பி வச்சேன், உன்னை வந்து நான் மதம் மாறமாக அனுப்பி வச்சேன்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தாவும் எங்கள் அப்பாவும் திட்டுறாங்க. ஒரே சண்டை, எங்கள் அம்மா அழுகுறாங்க. அது இல்லாமல் பிரச்சனை வீட்டில் அதிகமாக எனக்கு ரொம்ப தாங்க முடியல. அப்புறம் மறுபடியும் காலேஜ் போனேன், படித்தேன். இப்படியே தெரியாமல் தொழுது முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு மறுபடியும் வரேன். தாடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு, தாடி எடுக்கணும். தாடியை வச்சேன்னு சொன்னால் அது பெரிய எங்களுக்கு தான் கேவலம். நான் ஊரில் வந்து பைக்கில் வயலுக்கு போகும்போது அந்த துண்டை வச்சு, டவல் இருக்குல்ல, இதை வச்சு இப்படி கட்டிக்குவேன். இந்த தாடி எடுக்கக்கூடாது, தாடியை வச்சு அப்படி மறைச்சிக்கிட்டு இப்படியே போவேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வேணா துளுக்க பேல ஆகிட்டானோ, இவன தேவையில்லாமல் தாடிலாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க பல நபர்கள். நான் அதையும் பொருட்படுத்தலை, அப்படியே நான் எதுவும் கண்டுக்கலை. அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துட்டு பையனுக்கு முகம்லாம் மாறி போச்சு, சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போய் சாமியார் பக்கத்தில் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. எலுமிச்சம்பழம் திருநீர்லாம் கொடுத்து மேலே வச்சு விட்டார் நெத்தியில். அழைச்ச பிறகு என்ன சொன்னாங்க, என்ன தம்பி அழைக்கிற, இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இல்லை நீ வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்துட்டார். நான் போனோம், என்ன தெரியுமா சொன்னேன், விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுக்கிறேன்னு சொல்லி ஓதிட்டேன். உட்காந்தே இருக்கிறேன். இப்படியே களிமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். உள்ளத்தில் வந்து என்னென்னா இன வச்சிருவோமோன்னு ஒரு பயம். இப்படி கொண்டு வந்து விட்டாங்களே, என்ன பண்ணுறது, எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போணுச்சு. அப்புறம் எங்கள் அத்தாக்கிட்ட இஸ்லாத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆரம்ப காலத்தில் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது. உடனே இஸ்லாத்தை பற்றி சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா கவுண்டர் சமுதாயங்கிற சாதாரண இது கிடையாது, பிரச்சனை கடுமையாக வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதிகமாக சொல்லவே இல்லை. அப்படியே தெரியாமல் அப்படியே தொழுவது வீட்டில் அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் எல்லா விதமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். குரானை இத்தனைக்கும் படிக்கணும், ஓதுன்னு ஆசைப்பட்டேன். குரான் அது இல்லாமல் முழுமையாக மனப்பாடம் செஞ்சுருக்கேன். ஒரு குரானுடைய கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருட காலங்களாக நான் தொழு வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாதாரண இது இல்லை. கல்லூரி படிக்கும்போது ஜமால் காலேஜ் பக்கத்தில் அரபிக் காலேஜ் ஒன்று இருந்துச்சு. அந்த காலேஜில் தான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் குரானை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி போனேன். கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது 5 வருஷம் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் வந்து அந்த குரானை மனப்பாடம் செய்யும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 3 ஆயத்து அந்த 3 வசனங்கள் இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அழுக ஆரம்பித்தேன். எனக்கு குரான் ஓத முடிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதிகமான ஆசை குரானை வந்து மனப்பாடம் பண்ணணுன்னு தான் இருந்தேன். ஆனால் முழுமையான முறையில் மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்கள் அத்தா என்ன பண்ணாருன்னா, இப்படியே இருந்த காலத்தில் மறுபடி சபரிமலைக்கு போயிட்டாங்க. சபரிமலைக்கு போயிட்டு வரும்பொழுது என்ன பண்ணாங்க, வீட்டில் அடுத்த நாள் பிரச்சனை. எனக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பக்கத்தூர் பள்ளிவாசலில் போய் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எங்கள் வீட்டில் இப்படி நடக்கு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஏதாவது எனக்கு ஒரு பாதுகாப்பு என்ன கொடுங்கன்னு. இந்த 150 ரூபா பணம் கொடுத்தாங்க. ஏன்னா திடீர்னு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா படிக்க வைக்கணும் ஒரு ஆள், அது இல்லாமல் காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் கடைசியில் வீட்டுக்கு போனேன். மறுநாள் எங்கள் அத்தாவும் எங்கள் அம்மாவும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் விரதம் விடுவாங்க, இலையை விரிச்சு எல்லாமே படையெல்லாம் பண்ணுவாங்க. சரி நம்ம போய் சாப்பிடக்கூடாது, விரதம் விட்ட சாப்பாடை எப்படி இருந்தாலும் சாப்பிட முடியாதுன்ட்டு நான் வீட்டுக்குள்ளே ரூமில் இருக்கிறேன். அடுத்து எங்கள் அத்தா வந்துட்டு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் விரதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன நீ முஸ்லீம் ஆகிட்டேங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னா. ஆமாம்மா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தேடியர் படிக்கும் போது சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தில் சொல்லுவான், 2வது சூரா 83வது வசனத்தில், லா தஅபுதூன இல்லல்லா என்பதாக, நீங்கள் வந்து இறைவனை தவிர வேறு எந்த கடவுளையும் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அதே போல் வபில் வாலிதைன் இஹ்சானா என்பதாக சொல்லி காட்டுவான். முதல்ல இறைவனை வணங்கணும், 2வதாக தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்யணும். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன். ஆனால் நான் சொன்னேன் இறைவனை மட்டும்தான் வணங்கணும், 2வதாக உங்களுக்கு வந்து பணிவிட செய்யணும், உங்களுக்கு உபகாரம் செய்யணும், நல்ல முறை நடந்துக்கணுமா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பி என்ன பண்ணாங்க, கொடுவாவும் அந்த உலக்க இருக்கும் வீட்டில், அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடியும் விழுந்துருச்சு, வீட்டை கதவை சாத்திட்டாங்க, எல்லாமே லாக் ஆகிடுச்சு. இப்போ அடித்ததுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்கே போகிறது, நான் தேர்ட் இயர் வேறு முடிக்க வேண்டியது இருக்குது, காலேஜுக்கு வேறு என்ன ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த சமயத்தில். அப்புறம் மறுபடி தூரம் கடந்து போயிட்டேன்.
மறுபடியும் எங்கள் அம்மா சொல்லி இல்லை அந்த பையனை அழைச்சிட்டு வாங்க, அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மாட்ட எங்கள் அத்தாட்ட மறுபடியும் வந்து பேசினேன். அடியோடு அடி வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனதோடு சரி. கொஞ்சம் தூரம் போனேன், சரி எங்கேயாவது போயிடுவோம், எங்கேயாவது போனால் எப்படியா நம்ம படிச்சுக்குவோம், இல்லை வேறு எங்கேயாவது கிடைக்காது வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். அப்புறம் என்ன பண்ணாருன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா உன்னோடையே இருக்கிறேன், உன்னுடைய கடவுளை கூட நான் வணங்குறேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். காரணம் என்ன, படிக்கணும், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு எப்படியாவது காலேஜ் முடிக்கணும், ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இருக்குது, யார் செய்யறது, யாருக்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். சரி ரைட்ரா, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது படி அப்படின்னாங்க. இதுக்குள்ளேயே வீட்டில் என்னென்னா ஆலோசனை நடக்குது. இந்த பெரம்பலூர் தனலட்சுமி காலேஜ் சீனிவாசன் இருக்குது, அந்த காலேஜில் எப்படியா அந்த பையனை படிக்க வச்சேன், MBA படிக்க வச்சேன்னா எப்படியா அந்த பையன் வந்து திரும்பிடுவான், எப்படியும் கொஞ்சமாவது மூளைலாம் மாறிடும், பையன் வந்து இந்த இஸ்லாத்துடைய விஷயங்கள் அந்த வாடையெல்லாம் மறந்துடுவான், எப்படியாவது கொண்டு போய் தனலட்சுமி சீனிவாசனில் சேர்த்து விட்டுருணும் அப்படின்னு சொல்லி MBA இந்த முடிவுலேயே இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், கரெக்டாக மே மாதம் 2012 காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்ச பிறகு இன்னுமே எங்கள் வீட்டில் இருந்தோன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பே கிடையாது. நம்ம எப்படியா இஸ்லாத்துக்கு வந்துட்டனால எப்படியா இஸ்லாத்தை பாதுகாக்கனால வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி வெளியே போயிட்டேன். காலை 4 மணிக்கு தெரியாமல் பஸ் ஏறி எல்லாமே பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய செல்ஃபோனு, அவங்களுடைய பெட்டி, என்னென்னலாம் அவங்க பொருள் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் வச்சுட்டேன். என்னுடைய பொருள் என்னென்ன இருக்குதோ நான் என்னுடைய சொந்த காசு போட்டு வாங்கினதை அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், நேராக வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் அதராமட்டனுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிட்டேன். அதே மதரசாவில் மறுபடியும் ஹிப்ஸு படித்தேன். குரானை முழுமையாக மனப்பாடம் பண்ணேன். குரானை முழுமையாக மனப்பாடம் பண்ணி முடித்தேன். கிட்டத்தட்ட வீட்டில் வந்து 4-5 வருட காலங்கள் எந்த தொடர்புமே இல்லை. எங்கள் அம்மாட்ட பேச மாட்டேன். வீட்டில் லேண்ட்லைன் இருக்கும், உடனே ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா அந்த நம்பர் தெரியாதுல்ல, எந்த நம்பரில் செல்ஃபோனில் பண்ணால் எதுன்னு தெரியாது. நான் பண்ணுவேன். பண்ண பிறகு எங்கள் அம்மா ஹலோம்பாங்க. அந்த விஷயத்தை மட்டும் ஹலோன்னு கேட்பேன். அதை மட்டும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருப்பேன். ஏன்னா கேட்கணும், தாயோடைய குரலை கேட்கணும்னு ஆசையாக இருப்பேன். அவங்கள்ட்ட பேச முடியாது, ஏன்னா பேசினா வந்துடுவாங்களே. நான் இஸ்லாத்தை வீட்டை விட்டு வந்தது வெளியே வந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. அழுது தண்ணீரே இல்லை. அழுதவனையே ரொம்ப தண்ணீர் இல்லாதனால எங்கள் அத்தா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எங்கள் அம்மா அழுகுறாங்க. ஏன்னா எங்கள் அத்தாவுக்கு வந்து 2 மனைவி, அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அக்கா வந்து எங்கள் அம்மாவோடைய அக்கா வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நானும் எங்கள் தம்பி. கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவுக்கு வந்து 8 வருஷமாக நான் குழந்தை இல்லை. இப்படி இருந்ததுனால எங்கள் அம்மா ரொம்ப என் மேலே பாசம். ஆனால் ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கிங்கு எதுவுமே கிடையாது. தண்ணி குடி பழக்கமோ இல்லை புகைப்பிடிக்கிறதோ மற்ற கெட்ட பழக்கம் இருக்குது, எதுவுமே எனக்கு அந்த பழக்கங்கள் கிடையாது. அதனால் எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, எந்த பழக்கமும் இல்லை, இருந்தாலும் இந்த இஸ்லாத்துக்கு போனது தான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது, இது ரொம்ப மிகப்பெரிய தப்பான பழக்கமாயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுத்தாங்க. அப்புறம் ஒரு 5 வருட காலங்கள் தொடர்பே இல்லை. கரூர் மாவட்டத்தில் ஜாமியால் வசூத்துல் ஹசனா ஷரியத் கல்லூரின்னு சொல்லி அரபி மதரசா இருக்குது. அந்த மதரசாவில் ஆலிம் படிக்க போயிட்டேன். கிட்டத்தட்ட 3-4 ஜும்ரா அங்கே தான் ஓதுனேன். எங்கள் அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் அக்கா, எங்கள் அக்காவுடைய பிள்ளைங்க, அடுத்து எங்கள் பெரியம்மா எல்லோரும் அங்கே மதரசா கரூர் மாவட்டத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அழுகிறாங்க. எனக்கு அழுக, நான் தொப்பி தாடியோடு அப்படியே இருக்கேன், நிற்கிறேன். எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு அழுக ஆரம்பித்தோடனே, இப்படி பண்ணிட்டியே, இப்படி இருக்கியே, நான் உன்னை வர வாங்கி தான் வாங்கி பெற்றேன், எவ்வளோ கடவுள்கிட்ட நான் எத்தனை குலதெய்வத்துக்கு போயிருப்பேன், எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன், எத்தனை இடத்துல நான் கை நீட்டியிருப்பேன், இப்படி போய் மாறி என்னை கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தேன். எனக்கா ஒரு சைடு அழுக வருது. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் கடைசியில் எங்கள் அஜரத்து பிரின்சிபல் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா வந்திருக்காங்க, எங்கள் பெரியம்மா வந்திருக்காங்க, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தாவத்து கொடுங்க ஏதாவது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ரூமில் உட்கார வச்சு அவங்கள தாவத்து கொடுக்குறாங்க, இஸ்லாத்துடைய விஷயங்கள். எங்கள் அம்மா கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு, இந்த மாதிரிலாம் எங்கிட்டலாம் பேசாதீங்க, உங்கள் தெய்வம் உங்களுக்கு தான், எங்கள் கடவுள் எங்களுக்கு தான், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜத்திட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்த பிறகு என்ன அவர் அத்தை பெரிய தாடி வச்சுக்கிறாரு, அவர் வந்து இப்படிலாம் பேசுகிறாரு, அது வந்து நீ உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னால் நீ எங்களை மாற்றிருவியாட்டுக்கு, நீ வந்து என் மேலே ஓதி விட்டுருவியாட்டுக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், அப்படி சொல்லாதம்மா, அடிக்கடி நீ வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வீட்டில் இருக்க பிரச்சனையானுச்சு. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போனேன். எங்கள் கரூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் வரும். அங்கே போனேன். மறுபடியும் வந்து தாடியெலாம் வச்சுருக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டியா நாட்டுக்கு பையன், அதனால தான் தாடி வச்சுருக்கான், 4-5 வருஷமாக ஊருக்கே வரதில்லை அந்த பையன் அப்படின்னா. ஏன்னா மாதமாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்துக்களை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா 7 மாதம் நிற மாத கற்பனை, தாடி எடுக்க மாட்டான், முடி வெட்ட மாட்டான், அதே போல் மீசையை கத்தரிக்க மாட்டான், அந்த பழக்கம் இருக்கும். எதனால தான் அந்த பையன் வந்து தாடி வச்சுருக்கான், எங்கள் வீட்டுக்கு இவன் கல்யாணம் ஆகிடுச்சாட்டுக்கு அப்படின்னு இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் அப்பயும் வந்து இஸ்லாத்தை பற்றி அவங்கள்ட்ட சொல்லலை, பசங்கள்கிட்டையே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இப்படியே இருந்தேன். அப்புறம் கடைசியில் பஸ் ஏறும்போது ஒரு சில பேர் கேள்வி செய்வாங்க, இப்படியே துண்டை வச்சே தான் மறைக்கிறதா வேலை. இந்த
இந்த தாடியை பாதுகாக்கிறதுக்கு துண்டை வச்சு அப்படியே மறைச்சிக்குவேன், கட்டிக்குவேன், இல்லை கட்சி போச்சு கட்டிக்குவேன், இப்படி தான் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் காலேஜுக்கு அந்த அரபி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓதிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இனிமேல் மாற்றணும், இப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது சரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், கடைசியாக லால்பேட்டை மண்போலன்னு சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் மதரசாவில் ஓதுனேன். கிட்டத்தட்ட அங்கே 3 வருஷம் ஓதி முடித்து அங்கேயே சிகாசித்தான்னு சொல்லி கடைசியாக புகாரி, அபுதாவுத் இந்த ஹதீஸு கிதாபெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் பட்டமும் கொடுத்தாங்க. நான் ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக வெளியாகிருக்கேன். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். சொல்ல போகணுன்னு சொன்னான், எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு பள்ளிவாசல் இல்லை, முஸ்லீம்கள் கிடையாது, ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்து மதத்தை சேர்ந்தவன், இத்தனைக்கு இந்த பையனுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாத்துடைய விஷயங்களை கொடுத்து அவனை கொண்டு போய் ஜமால் முஹம்மது கல்லூரியில் படிக்க வச்சு அவனுக்கு இஸ்லாத்தை எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொன்னால் இறைவன் எனக்கு மிகப்பெரிய ஒரு அருள் செஞ்சுருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு. ஆனால் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த மார்க்க கல்வி இருக்குல்ல, இது எல்லாருக்கும் கிடையாது. 2வது சூறால் அல்லாஹ் சொல்லுவான் 3வது ஜுஸுல, யுக்தில் ஹிக்மத்த மையாஷா வமை யுக்தல் ஹிக்மத்த ஃபக்கது ஊத்திய ஹைரன் கசீரா என்பதாக. இந்த மார்க்க கல்வி இருக்கே, இறைவன் யாருக்கு நாடுறான்னு அவங்களுக்கு தான் கொடுப்பான், எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனால் எனக்கு பார்த்தோன்னு சொன்னால் இவ்வளோ MBAவும் படித்து முடித்து, அதே போல் வந்து குரானையும் முழுமையாக மனப்பாடம் பண்ணி, அதே போல் இல்லாமல் ஆலிம் அந்த தர்ஜுமா ஒவ்வொருக்கும் அர்த்தங்கள் வைப்பேன். எப்படி கரெக்டாக சரியான முறையில் கோர்வையை அர்த்தம் வைக்கணும், அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு பள்ளியில் இமாமாவும் இருக்கிறேன், அரபி காலேஜில் உஸ்தாதாகவும் இருக்கேன், ஆசிரியராக ஒரு பேராசிரியர். கிட்டத்தட்ட அதில் ஒரு 40 பிள்ளைங்க ஓதுறாங்க அந்த மதரசாவில். அதுலேயும் நான் ஒரு 3 பீரியடு கிராமரு ப்ளஸ் வந்து தஃப்சீருடைய பாடம், குரானுடைய பாடம் இதெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கேன். காரணம், இஸ்லாத்தில் வந்து இவ்வளோ பெரிய தாக்பீரியத்தை ஏற்படுத்தினது இறைவன் என் மேலே அவ்வளோ ஒரு அருள் செஞ்சுருக்கான். ஆனால் ஹலீம் சித்திக் சாப்னு யூபியில் அவர், அதே பாபர் மசூதி இடித்தாங்களே பல்பர் சிங், அவங்க எங்கள் மதரசாவுக்கு வந்திருக்காங்க. இந்த தாவாவுடைய ரீதியில் இதுவரை ஒரு 5 பேருக்கு நான் களிமா சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நபர்களுக்கு இன்னும் என் மேலே பொறுப்பு இருக்குது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லா மக்களும் பார்த்தோன்னு சொன்னால் நபி அவங்க சொல்லுவாங்க, அலா குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மசூல் என்பதாக புகாரியுடைய ஹதீஸில் வரும். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி என்பதாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரினா தாவா செய்வதற்கு ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. எல்லா மக்கள்கிட்டையும் இந்த இஸ்லாத்துடைய விஷயங்களை சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. இது எனக்கு மட்டும்தான் கடமை கிடையாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது, எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லணும். இந்த விஷயம் இருக்குது, நம்ம இந்த இஸ்லாம் இருக்கிறதே, இஸ்லாம்னாலே அமைதி, சாந்தி, சமாதானம் அர்த்தம். இந்த சாந்தி சமாதானம் எங்கே கிடைக்குன்னா இஸ்லாத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உலகத்துக்கு நிம்மதிக்காக எங்கெங்கேயே தெரிகிறான் மனுஷன், நிம்மதி எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நமக்கு தான் அல்லாஹ் இறைவன் வந்து நமக்கு இந்த நிம்மதியை கொடுத்துருக்கான்னா இந்த மார்க்கம் இருக்குது, அவ்வளோ பொக்கிஷமான மார்க்கம். அல்லாஹ் 3வது சூறால சொல்லுவான், இன்னதீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம்பா. இறைவன் இடத்துலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் வந்து இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம்ங்கிறது மதமே கிடையாது, அதே போல் வந்து ஜாதியும் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம்னா மதம் தான், இஸ்லாம்னா வந்து ஜாதி தான் நினைக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ ஜாதிகள் இருக்குது. ஆனால் இஸ்லாம் வந்து மதம் கிடையாது, இஸ்லாம்ங்கிறது ஜாதி கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் 6வது சூறாவில் 125 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஹாதா சிராத்து ரப்பிக்க முஸ்தகீமா. இந்த மார்க்கம் இருக்கிறது, இந்த இஸ்லாம் இருக்கிறது இறைவனிடத்தில் நேரான நிலையான ஒரு மார்க்கம். இது கடைசி வரையும், உலகம் அழிகிற வரையும் கண்டிப்பாக இருக்கும். உலகத்தில் எத்தனை ஜாதிகள் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, இது ஒரு நேரான பாதை, நேரான ஒரு இதுதான் தவிர வேறு எந்த இதுவுமே கிடையாது. அதுக்காக நான் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சேன்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காவடி எடுப்பேன், ரொம்ப இறைபக்தியாக இருப்பேன். அதில் ரொம்ப என்னென்னு சொன்னால், டெய்லி அன்னாடம் கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போய் காலேஜில் படிக்கும்போது கூட, ஜமால் காலேஜில் படிக்கும்போது கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், காலேஜில் இருந்து பக்கத்தில் கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போய் அங்கே போய் விளக்க போடுறது, அதே போல் நவகிரகம்லாம் இருக்கும், 9 விதமான பிள்ளையார், நந்தி இருக்கும். அதே போல் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். விடலை. ஏன்னா காரணம் என்னென்னா, இதில் அவ்வளோ இதாக இருந்துட்டேன். இன்னும் உடம்புல பார்த்தோன்னா அந்த ஈட்டி குத்துறது, அந்த வேலு குத்துனது அடையாளங்கள்லாம் இருக்கும், இன்னும் அப்படியே இருக்குது, அது மறையவும் மாட்டேங்க. சொல்ல போகணும்னு சொன்னால் அவ்வளோ வந்து விஷயங்கள் இப்படி இருந்ததுனால இப்படி எல்லாம் என்னை இப்படி இறைவன் வந்து மாற்றிட்டான் ஒன்று. அதே போல் யாருமே என்னை வந்து வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வரல. நீ இஸ்லாத்துக்கு வா ஒன்று இருக்குது. இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறாங்க தெரியுமா, எல்லாருமே முஸ்லீம்களை வந்து ஆள் சேர்க்குறாங்க, மெஜாரிட்டி காமிக்கணும், இவனுங்க மதத்தை வந்து உயர்ந்த அளவுக்கு கொண்டு போகணும். கிறிஸ்டின் இருக்கானுங்கள, இப்போ அவனுங்க வந்து மேல் இடத்துல இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறான். பர்னாட் ஷா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னு சொன்னால், ஒரு காலம் 2050 வரும், இந்த வருஷம்
அதுக்குள்ளே முஸ்லீம்கள் இருக்காங்களே அதிக அளவு ஆயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இஸ்லாத்துடைய விஷயங்கள் அவ்வளோ விஷயம் இருக்குது, அவரே சொல்லுவார் இஸ்லாத்தை பற்றி. அதனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய நபர்கள் தப்பான எண்ணம் தான் புரிஞ்சுருக்கானுங்க. என்ன புரிஞ்சுருக்கானா, இஸ்லாம் இருக்குதே இவனுங்க மெஜாரிட்டி காட்டுறது தான் ஆள் சேர்க்குறானுங்க, இவனுங்க ஃபுல்லாக ஆகணும்னு. ஆனால் இறைவன் சொல்கிறான், உலக அழியறதுக்குள்ளே எல்லா மக்களும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. இதில் எந்த விதமான சந்தேகம்லாம் கிடையாது. அல்லாவே இறைவனே குர்ஆன்ல சொல்கிறான். அது இல்லாமல் எல்லா மக்களும் ஹிதாயத்து கிடைக்கும். ஃபமை யுரிதில்லாஹு ஐயஹ்தியஹு யஷ்ரஹ் சதுரஹு லில் இஸ்லாம்ங்கிறான் 6வது சூரா 125வது வசனத்தில். இறைவன் யாருக்கு நேர்வழி காட்ட ஆசைப்படுறானோ அதே போல் அவங்களுக்கு இஸ்லாத்துடைய உள்ளத்தில் இஸ்லாத்துடைய விஷயங்களை போடுவான், அவங்களுக்கு இஸ்லாத்தை போடுவான். அதே போல் அடுத்த ஆயத்தில் 126வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவோம், ஹாதா சிராத்து ரப்பிக்க முஸ்தகீமா, இந்த மார்க்க நிலையான நேரான மார்க், இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இந்த மார்க்கருக்கு உலகம் அழிகிற வரையும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்படி மக்களுக்கு மத்தியில் தீவிரவாதத்தை போதிக்குது. முஸ்லீம்கள் குண்டு வைக்கிறானுங்க, அங்கே குண்டு போடுறானுங்க. அந்த நாட்டில் எவனோ குண்டு வச்சுருப்பான், எவனோ ஒரு இந்துக்களுக்காரனோ எவனோ வச்சுருப்பான். ஆனால் முஸ்லீம் மேலே அது என்ன செய்வான்னு சொன்னால் அந்த இதை போடுறது. காரணம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களை ஏதாவது பழி வாங்கணும், முஸ்லீம் இவங்க வளர்ந்து கொண்டே போகிறானுங்க, இவனுங்க வளரவே விடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. செய்யவனை எவனோ இருப்பான், ஆனால் செஞ்சு நம்மளை தான் செஞ்சுன்னு சொல்லி காமிச்சிடறான். ஆனால் இஸ்லாம் இருக்கிறதே அல்லாஹ் கூட சூரத்துல் பக்ரா 2வது சூறாவில் சொல்லுவான், லா இக்ராக ஃபித்தீன், இந்த மார்க்க இருக்கிறதே யாரையும் நிர்பந்தப்படுத்தலை. நீ வா இஸ்லாத்துக்கு வா, நீ இஸ்லாத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே நிர்பந்தப்படுத்தலை. என்னை நிர்பந்தப்படுத்தி கட்டாயமாக என்னுடைய நண்பர்கள் கடைநல்லூர், தென்காசி, வீக்களத்தூர், அதே போல் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாபாளையம், புது ஆத்தூர், யாருமே நீ வற்புறுத்தலாம் கிடையாது. ஒரே ஒரு இது, மனுஷனுக்கு 6 அறிவை கொடுத்துருக்கான் இறைவன். இந்த 6வது அறிவு பகுத்தறிவு இறைவன் நமக்கு சிந்திக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கான். கடவுள் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், இதை மூலம் சிந்தி. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரே தாய் இருப்பது போல, நான் சொன்னது போல பல கடவுளுக்கு யாருக்கும் இருக்க முடியாது. இன்னைக்கு நான் பார்த்தேன்னு சொன்னால் பல கடவுள்களை வணங்கினவன் முன்னாடி, ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு பல கடவுளை வழங்குவேன். ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு கடவுளுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது தெரியல. ஒரு கல்லுலேருந்து ஒரு சிலையை தயாரிக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு எப்படி, ஒன்றும் இல்லை, ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு புத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சுருவாங்கன்னு சொன்னால் சாமி ஆக்கிடுவாங்க. அந்த இடத்துல பால் ஊற்றுறது, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு மஞ்சள் துணியை கட்டுறது, இந்த இடத்துல நல்ல பாம்பு வரும், இந்த இடத்துல தான் ஒரு மாரியம்மன் கோயில் சாமி இருக்குது, அதனால் இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் சிந்திக்கும் பொழுது இதெல்லாம் கடவுள் ஒருத்தன் தான் இருக்க முடியும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவானுங்க, கடவுள்லாம் கிடையாது, இது தானாக அது பாட்டில் இயங்கிக்கிட்டே இருக்குது. தானாக யாருக்கும் இயங்காது. தானாக சூரியன் வர்றதோ, சூரியன் மறையிறதோ, மழை பொழிகிறதோ, இதெல்லாம் இருக்கே தானான முறையில் என்ன செய்யணும்னு சொன்னால் இயங்கவே இயங்காது. இறைவன் சொல்லுவான் சூரத்துல் லுக்மானில் கடைசியுடைய 5 வசனங்களை கடைசியுடைய 5 வார்த்தைகளை சொல்லி காட்டுவான். உலகம் எப்போ அழியுன்னு சொல்லி இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னல்லாஹ ஐந்தஹு இல்மு ஸா. அதே போல் யுனஸ்ஸிலுல் கைஸ், எப்போ மழை வரும்னு சொல்லி இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். தாயினுடைய கருவறையில் என்ன குழந்தைய கூட கண்டுபிடிச்சிருவானுங்க. இன்றைக்கி எப்படின்னா அந்த ஒரு ஸ்கேனை வச்சு பார்க்கும் பொழுது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிருவான். அந்த குழந்தை சீதேவியா மூதேவியா அது யாருக்கு தெரியும், இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. 4வதாக இருக்குது, நாளைக்கு என்ன சம்பாதிப்பான், நாளைக்கு எவ்வளோ பணங்கள் செலவு செய்வான் அப்படின்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். 5வதாக இருக்குதே, அவன் எந்த இடத்துல இறந்து போவான், எந்த இடத்துல மரணம் நிகழுன்னு சொல்லி இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 5 விஷயங்களை இறைவன் தவிர யாருமே அறிய முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மார்க்கம் இருக்கிறதே ஒரு நிலையான சத்தியமான மார்க்கம். இந்த மார்க்கம் ஒரு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம். அதனால் இந்த மார்க்கத்தை என்று விடக்கூடாது. நான் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், யா ஐயுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். 2வது சூறால அல்லாஹ் சொல்லுவான், ஈமான் கொண்டவர்களை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உதவி தேடுங்க. பொறுமையாளருடன் அல்லாஹ் இறைவன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அதனால் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் இந்த இதில் நம்ம உறுதியாக இருக்கணும் இந்த விஷயத்தை. அதே போல் இஸ்லாத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தாடிக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னால் நான் விட்டு கொடுக்கவே இல்லை. இருந்துரும், என்ன தான் பண்ணிடுவாங்கன்னு பார்த்துருவோம், என்ன தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த குர்ஆனை என்ன செய்யணும்னு சொன்னால் படிக்கணும். இந்த குர்ஆனை எதுக்குன்னு சொன்னால், இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உரித்தான குர்ஆன் கிடையாது. இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உரித்தான குர்ஆன் கிடையாது. சூரத்துல் நூனில் அல்லாஹ் சொல்லுவான், கடைசி ஆயத்து இறைவன் சொல்லி காட்டுவான். என்ன சொல்லுவான்னு சொன்னால், இந்த குர்ஆன் இருக்கிறதே உலக மக்கள் எல்லாருக்கும் உரித்தான குர்ஆன்.
இன்றைக்கி நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வேதம் இருக்கிறதே, இந்த குரான் இருக்கிறதே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது, அவங்க மட்டும்தான் படிக்கிறது அப்படின்னு. இதில் முழுக்க முழுக்க உபதேசத்தை மட்டும்தான் இறைவன் சொல்கிறான், அறிவுரை மட்டும்தான் சொல்கிறான். நீ குண்டு வைக்கிறத பற்றியோ தீவிரவாதத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பிரச்சனை ஏற்படுத்து, அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி இறைவன் எங்கேயுமே சொல்ல. இந்த குரான் இருக்கிறதே முழுக்க முழுக்க உபதேசத்தை சேர்ந்தது. இந்த குரான் இருக்கிறதே முழுக்க முழுக்க அறிவுரை சார்ந்த ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது, பண்படுத்தக்கூடியது இந்த குரான். இந்த குரானை முழுமையாக நம்ம படித்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நேர்வழி அடைய முடியும். இறைவன் அதே போல் ஒரு ஆயத்திலே வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுவான், அஃபலா தப்பருன ஹாதல் குரானுமா, இந்த குரான் இருக்கிறதே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, இந்த குரானை கொஞ்சமாக நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக சொல்லி காட்டுவான். இந்த குரான் அதிகமாக நாம் படிக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் உரித்தான குரான். இந்த குரான் நம்ம இடத்துல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் நமக்கு மிகப்பெரிய பொறுமையை நமக்கெல்லாம் கொடுத்து மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.